இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் ஹெட்ஃபோனுங்கிறது ஒரு மஸ்ட்டுங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் எல்லோரும் இந்த ஹெட்ஃபோன்ஸு அல்லது இயர் பட்ஸு இதையெல்லாம் போட்டு நிறையா பாடல்கள் கேட்குறது பேசுகிறதுன்னு இருக்காங்க. பட் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்து நீங்கள் சில நேரங்களில் டெம்பரரி டெஃப்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரியாக ஒரு டெஃப்னஸ், அதாவது செவித்திறன் கேட்கும் கெப்பாசிட்டி குறையும். அதே நேரத்தில் டெம்பரரியாக நடக்கக்கூடிய இது விஷயம் ஒரு நாளில் திடீர்னு பர்மனண்ட்டாக காது கேட்காம கூட போகும். அந்த அளவுக்கு மெல்லிய செல்கள், மெல்லிய திரை தான் அந்த இன்னர் மெம்ப்ரெயின். அந்த இன்னர் மெம்ப்ரெயினில் போய் தொடர்ந்து இந்த இயர் ஹெட்ஃபோனை அல்லது ஹெட்செட்டு இயர் பட்ஸை போட்டு இங்கே கேட்க வால்யூமை ஹை வால்யூமில் கேட்க என்ன தான் வால்யூமை குறைச்சாலும் சம்டைம்ஸு அது என்னன்னா லாங் டூரேஷன், ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் அல்லது 15 மணி நேரம், ஈவன் கண்டினியூஸாக சொன்னால் 10 மணி நேரம் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த டெஃப்னஸ், காது கேளாமை பிரச்சனை வரக்கூடிய சான்சஸ் அதிகம். அதனால் இந்த ஹெட்ஃபோன்ஸு, இயர்பட்ஸு, ஹெட்செட்டு இதையெல்லாம் எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2-3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது கூட ஓகே. பட் மோர் தென் 8 ஹவர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அதோடைய பாதிப்பு இருக்கும். அதனால் உங்களுடைய இன்னர் இயர் பாதிக்கப்பட்டு காது கேளாமை ஏற்பட சான்சஸ் அதிகம். ஸோ கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக இருங்க.